இப்போ இப்போ ஒரு சமீபத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ்நாட்டிலேருந்து தான் இரும்பு காலம் தொடங்கியது அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தான் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் இரும்பு காலம் தொடங்கியிருக்கிறது, இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உலகத்தில் வேறு எங்கேயுமே பயன்படுத்தப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ உலகத்தில் வேறு யாருமே இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்காங்க மனிதர்கள் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க. அல்லது தமிழ்நாடு அப்புறம் தென் தமிழ்நாடு அப்படி இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் தான் தென் தமிழ்நாட்டில் தான் மனிதர்கள் தோன்றி அப்படி தமிழ்நாடு முழுவதும் பரவி அப்படி இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பித்திருப்பார்கள். அப்போ 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உலகத்திலேயே முதலாக அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அப்போ உலகத்தில் கண்டிப்பாக ரஷ்யாவிலேயோ ஐரோப்பாவிலேயோ மனிதர்கள் அப்போ இல்லை, அதான் உண்மை. உதாரணத்துக்கு எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அப்போ உலகம் முழுவதும் மனிதர்கள் இருந்திருந்தாங்கன்னா, இல்லை தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் இந்த இரும்பை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவர்கள் திறன் பெற்றிருப்பார்களா அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்குறி. இப்போ இன்றைக்கே பாருங்கள், கண்டுபிடிப்பெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறாங்க? பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள், முன்னேற்ற இதெல்லாம் பார்க்கும்போது அசாத்தியமான செயல்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா அது வெளிநாட்டில் உள்ளவங்கள தான் அதை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு ஐரோப்பாவிலேயோ அல்லது சைனாவிலேயோ இந்த மாதிரி தான் வெளிநாட்டில் தான் செஞ்சிட்ருக்காங்க. முன்னோடிகளாக இந்த இயந்திர அறிவியல் உலக முன்னோடிகளாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் இரும்பையே முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இரும்பு உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் இரும்பை கண்டுபிடிச்சிருக்காங்க முதலாக அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் தான் அப்போ மனிதர்களே இருந்திருக்காங்க, வேறு எங்கேயுமே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ தான் அந்த பெருமை தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் அப்போ உலகம் முழுக்க அப்போ இரும்பு கண்டுபிடிக்கப்படாத அந்த காலங்களில் உலகம் முழுக்க மனிதர்கள் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இரும்பு என்பது தமிழ்நாட்டில் தான் முதலில் கண்டுபிடிப்பதற்கு நான் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அது ஐரோப்பாவிலேயோ சைனாவிலேயோ அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. சைனாவிலேயோ அல்லது ஐரோப்பாவிலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல இரும்பை கண்டுபிடிச்சி பயன்படுத்தி அப்போவும் அவங்க தான் முன்னோடியாக இருந்திருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை கண்டுபிடித்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். இரும்பு காலம் தொடங்கியதே தமிழ்நாட்டில் தான் என்னும் பொழுது அதிலிருந்தே நமக்கு தெரியுது, அப்போ மனிதர்கள் தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்காங்க. தென் தமிழ்நாட்டில் தான் மனிதர்கள் தோன்றினார்கள், தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கிறார்கள். அது வரைக்கும் கற்காலம், இரும்பு கண்டுபிடிக்கப்படாத காலம் எது? கற்காலம். இரும்பு கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த உலோக காலம் தொடங்குது. அப்போ 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ்நாட்டில் தான் இரும்பு கண்டுபிடிக்கப்படுறது. அப்போ இரும்பு கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது கற்காலம் அப்போ தான் முடிவுக்கு உலோக காலம் தொடங்குகிறது. அப்போ தமிழ்நாட்டில் தான் கற்காலம் முடிவடைந்து உலோக காலம் தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் தான் அப்போ மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு உலோகங்களை கண்டுபிடித்த பிறகுதான் அவர்கள் உலகம் முழுவதும் பரவுவதற்கு அதுவே காரணமாக இருக்கிறது. உலோகங்கள் தான் காரணமாக இருக்கிறது. ஏன்னா கற்கால மனிதர்கள் அவங்களுக்கு போட்டு கிடையாது. இப்போ ஆஸ்திரேலியாவிலலாம் மனிதர்கள் இருக்காங்க. அது எதனால் சாத்தியம்? ஆஸ்திரேலியாவில் மனிதர்கள் இருக்காங்கன்னா அது எதனால் சாத்தியம்? ஏதாவது படகுலையோ கப்பல்லையோ போயிருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து படகுலையோ கப்பல்லையோ போயிருந்திருப்பாங்க. அப்போ கப்பலையும் படகையும் கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஒரு இரும்பு தேவை. இரும்பாலான மரங்களை வெட்டணும். அதாவது இரும்பு பயன்படுத்தப்படாமல் கப்பல்லே அவங்க மரத்துலேயே அவங்க கப்பல் செஞ்சுருந்தா கூட அவங்களுக்கு அதை அந்த மரத்தை வெட்டணும்ல, அதுக்கு இரும்பு தேவை தானே. இரும்பாலான கருவிகள் தேவை, இல்லைன்னா ஒரு கப்பலை அவங்களால செய்ய முடியாது. அப்போ இங்கேருந்து மனிதர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க, உலகம் முழுக்க பரவியிருக்காங்க. அப்படின்னா இங்கே இரும்பு காலம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் அதுதான் உலகம் முழுவதும் மனிதர்கள் பரவுவதற்கு காரணமாக இருந்திருக்குது. ஏன்னா கற்காலம் என்பது எப்படிப்பட்ட காலம்? ரொம்பவும் கற்காலத்தில் எந்த மரங்களும் வெட்டப்படலை. ஒரு 5300 வருஷத்துக்கு முன்பு கற்காலம் முடிவடைகிறது, இரும்பு கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்போ அது வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த மரங்களும் வெட்டப்படலை. மரங்களை வெட்டப்பட முடியும் என்பதே மனிதர்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் எங்கேயுமே மரங்கள் வெட்டப்படலை. இன்னொன்று, மனிதர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அது வரைக்கும் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவது வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ உலகம் எவ்வளோ அடர்ந்த ஒரு காடுகளாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். அடர்ந்த காடுகளாக இந்த உலகம் இருந்திருக்கும். எந்த மரங்களும் வெட்டப்படலை. எங்கேயும் பசுமையாக தான் இருக்கும். எங்கே போனாலும் ஆபத்தாக இருக்கும். எங்கே போனால் என்ன ஆபத்துன்னா, எங்கே போனாலும் சிங்கங்கள், புலிகள், கரடிகள். அப்போ மனிதர்களால் சுதந்திரமாக எங்கேயும் போக முடியாது, அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. நினச்சி பாருங்கள்,
நீங்கள் வந்து சிங்கம் புலி கரடியை வந்து 5300 அதாவது உலோகங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் சிங்கம் புலிகளை மனிதர்களால் வேட்டையாடவே முடியாது. எப்போ வேட்டையாடுறாங்க, எப்போ உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் சிங்கத்தையும் புலியெல்லாம் வேட்டையாடுறாங்க, கரடி இதெல்லாம் வேட்டையாடுறாங்க. அப்போ அது வரைக்கும் இந்த உலகம் பசுமையாக இருந்திருக்கு. கற்காலத்தில் பசுமையாக இருந்திருக்குன்னா நிறைய உயிரினங்கள் இருந்திருக்கும். நிறைய உயிரினங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப அடர்ந்த காடுகள், கண்டிப்பாக சிங்கமும் புலியும் அதிகமாக இருந்திருக்கும். சிங்கம், புலி, சிறுத்தைகள் இதெல்லாம் அதிகமாக இருந்திருக்கும். அப்போ மனிதர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே முடியாது. மனிதர்கள் தென் தமிழ்நாட்டில் தான் தோன்றினாங்க. அப்படின்னா மனிதர்களால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவ்வளோ ஈஸியாலாம் போக முடியாது, சுதந்திரமாக தைரியமாக போக முடியாது. ஏன்னா எங்கே புலி இருக்கும், எந்த இடத்துல புலி இருக்கும், எந்த இடத்துல சிறுத்தை இருக்கும். ஒரு புலி வந்து ஒரு 100 பேர் 100 மனிதர்கள் கூட்டமாக இருந்தாலும் ஒரு புலி வந்து சாடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பேர் செதறி ஓடிடுவாங்க. ஒரு 2 புலி வருது அல்லது ஒரு 1000 மனிதர்கள் இருக்காங்க, அங்கே ஒரு சிங்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க, மனிதர்கள் தெரித்து ஓடிடுவாங்க. அது கொஞ்ச நேரத்தில் கத்தி மாதிரி கிழிச்சு போட்டுரும், கடிச்சு போட்டுரும். அந்த அளவுக்கு அதெல்லாம் எதிர்த்து போராடவே முடியாது. அப்போ மனிதர்கள் உலகம் முழுக்க பரவுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக தைரியத்தை தருகிற ஒரு விஷயம் உலோகம். உலோகங்கள் தேவை, இரும்பாலான கருவிகள் தேவை. அப்போ தான் வந்து மனிதர்கள் இங்கேருந்து உலகம் முழுக்க பரவுவதற்கு தைரியமாக போக முடியும். அந்த தைரியத்தை கொடுத்ததே உலோகம்தான். இரும்பே அப்போ 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இங்கே இரும்பே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அந்த இரும்பால் என்ன செஞ்சுருக்காங்க, கத்தி, அருவாய், ஈட்டி எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இந்த உலகம் முழுக்க பரவியிருக்காங்க. கத்தி, அருவாய், ஈட்டி, அப்புறம் சக்கரங்கள் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா உலோகத்தாலான இந்த இரும்பாலான அருவா கத்தியை வச்சு மரத்தை வெட்டியிருப்பாங்க, மரத்தை வெட்டி ஒரு சக்கரத்தை செஞ்சுருப்பாங்க. அப்போ வண்டிகளை செஞ்சுருப்பாங்க, மாட்டு வண்டிகளை கூட செஞ்சுருப்பாங்க. அப்போ மாட்டு வண்டியில் ஏறி போயிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு வழக்கம் வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். அப்புறம் வந்து படகு செஞ்சுருப்பாங்க, படகுலேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாங்க. வேறு நிலவழியாகவே எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அப்போ அவர்கள் உலகம் முழுக்கும் பரவுவதற்கு கண்டிப்பாக மனிதர்களுக்கு உலோகத்தாலான ஆயுதங்கள் தான் தைரியத்தை கொடுத்துச்சு. அப்போ இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உலகம் முழுக்கவே அவங்க பரவியிருக்காங்க, தைரியமாக போகிறதுக்கு, உலகத்தில் எங்கே வேணாலும் போகிறதுக்கு. ஏன்னா கற்காலம் என்பது ரொம்ப அடர்ந்த காடுகள் நிரம்பிய ஒரு உலகம். அது மரங்களே வெட்டப்படலை. ஒரு மரத்தை வெட்டணுங்கிற அந்த கலாச்சாரம் எப்போ வருது, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். உலோகத்தாலான ஆயுதங்கள் இருந்தால் தான் உங்களால் ஒரு மரத்தையே வெட்ட முடியும். கற்காலத்தில் மரங்களே வெட்ட முடியுங்கிறதே மனிதர்களுக்கு தெரியாது. காடுகளோடு காடுகளாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார், இந்த பூமியை சீர்திருத்த முடியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ எவ்வளோ காடு இருந்திருக்கும், எவ்வளோ உயிரினங்கள் இருந்திருக்கும். அப்போ இந்த மனிதர்கள் வந்து தன்னை பாதுகாத்துக்க முடியுமே தவிர தன்னை இந்த சிங்கம் புலிகள்கிட்டருந்து பாதுகாத்துக்கணும். நெருப்பு தான் மிகப்பெரிய ஆயுதமாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் அவருடைய நாய்கள் கூட மனிதர்களுடைய உதவியாக இருந்திருக்கும். நெருப்பு மனிதர்களின் ஆயுதமாக இருந்திருக்கும். நெருப்பை பார்த்தா தான் பயப்படும். ஒரு 1000 மனிதர்கள் இருந்தால் கூட ஒரு சிங்கம் பயப்படாது, செதறடிக்க ஓடும், விரட்டி வேட்டையாடும். சிங்கம் எப்பவும் கூட்டமாக தான் வரும். 10 சிங்கம் வந்ததுன்னா 1000 மனிதர்கள் ஒன்று கூடினா கூட ஓடிடுவாங்க. ஆனால் இந்த சிங்கத்தையும் யானையை விரட்டணுன்னா நெருப்பால் அது முடியும். நெருப்பை பற்ற வச்சு, ஆனால் நெருப்பை பற்ற வைக்கிறது அவ்வளோ நினச்சா பற்ற வைக்க முடியாது. அவ்வளோ ஈஸியாக அதுக்கு வந்து கல்லை போட்டு உரசணும், பயங்கரமாக கஷ்டப்பட்டு நெருப்பை பாதுகாக்கணும். ஒரு சிங்கமோ புலியோ வருதுன்னா நீங்கள் நெருப்பை உடனே பற்ற வைக்க முடியாது. அப்போ தன்னை பாதுகாத்துக்கவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ கற்காலத்தில் வந்து அது சாதாரண உலகம் முழுக்க அவங்க பரவுவதற்கு இந்த பூமி காலியாக தான் கிடந்தது. ஆனால் உலகம் முழுக்க அவ்வளோ ஈஸியாக பரவ முடியாது. ஏன்னா உலகத்தில் முழுவதும் எங்கே இருக்குது, சிங்கங்கள், புலிகள் எல்லாம் பயங்கரமான ரவுடிகள். இவங்கெல்லாம் பயங்கரமான போர் ஒரு எதிரி, அதாவது அந்நிய நாட்டு போர் வீரர்கள், அதை விட கொடூரமான ஒரு போர் வீரர்கள் யார் அப்படின்னா காடுகளின் ரவுடிகள். சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, இதெல்லாம் யானைகள், காட்டெருமைகள், இதெல்லாம் பயங்கரமான ரவுடிகள். அதனால் இதையெல்லாம் தாண்டி உலகம் முழுக்க பரவ முடியாது. அதனால கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு மனிதர்களை கூட நம்ம வந்து எதிர்த்து சண்டை போடுறது, மனிதர்களை எதிர்த்து சமாளித்து உலகம் முழுக்க மனுஷங்க இருந்தாங்க, மனுஷங்களை சண்டை போட்டுக்கிட்டு நம்ம உலகம் முழுக்க பரவணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனிதர்கள் சமாதானம் அடைவாங்க. ஆனால் வந்து சிங்கங்களோ புலிகளோ இதெல்லாம் வந்து சமாளித்து இந்த உலகம் முழுக்க பரவுறது, உலகம் முழுக்க மனிதர்கள் பரவுவதற்கு எது தடையாக இருந்ததுன்னா இந்த சிங்கம், புலி, சிறுத்தைகள், கரடிகள், ஓநாய்கள், கழுதை புலிகள், இந்த மிருகங்கள் இருக்குல்ல, யானைகள், இதுதான் தடையாக இருந்திருக்கு. கற்காலத்தில் இந்த பூமி பசுமையாக இருந்திருக்கு, ஒரு மரமும் வெட்டப்படலை. அப்போ ஏராளமான உயிரினங்கள் இருந்திருக்கும், ஏராளமான மான்கள் இருந்திருக்கும், ஏராளமான ஆடுகள், மாடுகள், எங்கே பார்த்தாலும் தண்ணீர் வளம், நிலவளம், நீர் வளம், மழை வளம் ஏகப்பட்டது இருந்திருக்கும், பசுமையாக இருந்திருக்கும். அப்போ ஏகப்பட்ட உயிரினங்கள் இருந்திருக்கும். அப்போ அவைகளை வேட்டையாடி சாப்பிடுவதற்கு ஏகப்பட்ட சிங்கம், புலி, கரடிகள்
எங்கேயுமே சமவெளி பெரும்பாலும் பார்க்க முடியாது. அப்போ ஒரே மரங்கள், அடர்ந்த உயரமான மரங்கள், புதர்கள், காடுகள் இருந்திருக்கும். அப்போ அதற்கு ஊடாக மனிதர்கள் முன்னேறுவதற்கு, உலகம் முழுவதும் பரவுவதற்கு முடியாது, அவ்வளோ ஈஸியாக முடியாது. அப்படி போகணுங்கிறதுக்கு தைரியமாக ஏதாவது ஒன்று தேவை. அப்போ தான் உலோகங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. உலோகங்களால் ஆனால் ஈட்டி, அருவா, கத்தி இதெல்லாம் செய்யும்போது அப்போ மனிதர்கள் கையில் ஈட்டி, அருவா தூக்கிட்டு முன்னேறுவதற்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கும். சரி, ஈட்டி அருவாங்கிறது ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்துகிட்டு உலகம் முழுக்க முன்னேறீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ஈட்டி, அருவா, இரும்பெல்லாம் தயார் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஆயுதங்களை எடுத்துகிட்டு முன்னேறுறீங்க, அவ்வளோதான். போகிற இடத்துலலாம் ஈட்டி, அருவாவை உங்களால் தயார் பண்ண முடியாது. அப்போ ஒரு கூட்டமாகவே உலகம் முழுக்க அவங்க பரவுறது, உலகம் முழுக்க போகணுங்கிற அந்த எண்ணம், அந்த தைரியத்தை கொடுத்தது இந்த உலோகங்கள் தான். அதனால் இரும்பு காலம் இந்தியாவில் தான் முதல்ல, தமிழ்நாட்டில் தான் தொடங்கியது என்றால் அப்போ தமிழ்நாட்டில் தான் மனிதர்கள் இருந்திருக்காங்க, உலகம் முழுக்க மனிதர்கள் இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் உலகம் முழுக்க மனிதர்கள் பரவியிருக்காங்க. எப்போ? உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான். ஏன்னா உலோகங்கள் தான் மனிதர்கள் உலகம் முழுக்க பரவுவதற்கு தைரியத்தை கொடுத்தது. வெறும் நிராயுத பாணியாக, கற்காலத்தில் மனிதர்கள் நிராயுத பாணியாக இருந்திருக்கிறார்கள். வெறும் கற்களும் மரக்கிளைகளும் தான் ஆயும். கற்களையும் மரக்கிளைகளையும் வச்சு ஒரு புலியவோ சிங்கத்தையோ நீங்கள் அவ்வளோ ஈஸியாக எதிர்கொள்ள முடியாது. உலகம் முழுக்க அவங்க போகவே முடியாது. சிங்கம், புலியெல்லாம் அவங்கள போக விடாது. இடையிலே சிங்கத்துக்கு இரையாகி விடுவீர்கள், புலிகளுக்கு இரையாகி விடுவீர்கள். கற்காலத்தில் வெறும் கற்களை மட்டும் ஆயுதங்களாக வைத்துக்கொண்டு மரக்கிளைகளை ஆயுதங்களாக, மரக்கிளைகள் கூட நீங்கள் இன்றைக்கி அருவா இருந்தால் வெட்டி உங்களுக்கு தேவையான மரக்கிளைகளை எடுத்துக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் காஞ்ச மரக்கிளைகளை உடச்சிக்கிட்டு அதை ஒரு ஆயுதமாக வச்சுக்கிட்டு, கற்களை எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஆயுதமாக வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க அவங்களால முன்னேற முடியாது, உலகம் முழுக்க பரவ முடியாது. இப்போ அப்படி பரவன்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு 1000 பேர் தமிழ்நாட்டிலேருந்து கற்காலத்தில் கைகளில் எந்தவித உலோகத்தாலான ஆயுதங்கள் எதுவுமே இல்லாமல் உலகம் முழுக்க போகிறாங்கப்பா. உலகம் முழுக்க போகிறாங்க. உலகத்தில் வேறு எங்கேயும் மனிதர்கள் இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க போகிறாங்கனாலே அப்போ அவங்க இந்த 1000 பேர் போகிறவங்க போகிற வழியில் சிங்கம் அடித்து சாப்பிட்றோம், புலி அடித்து சாப்பிட்றோம், அப்படியே எண்ணிக்கை குறைஞ்சி அவங்க ஒரு கட்டத்தை தாண்டிக்கிடவே மாட்டாங்க. ஒரு எல்லையை தாண்டி ஒரு மாநிலத்தை தமிழ்நாட்டே தாண்டிக்கிட மாட்டாங்க. அதுக்குள்ளே அந்த 1000 பேர் செத்து போயிடுவாங்க, வேட்டையாடப்பட்டு செத்து போய்விடுவார். அதனால் தமிழ்நாட்டில் தான் தமிழர்கள் மனிதர்களே வாழ்ந்திருக்கிறார்கள். எப்போ? கற்காலத்தில். உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் அந்த உலோகங்கள் கொடுத்த பாதுகாப்பு, உலோகங்கள் கொடுத்த தைரியமும் வீரமும் தான் இந்த உலகம் முழுவதுமே மனிதர்கள் பரவுவதற்கு காரணமாக இருந்திருக்கு. அதனால் இதுதான் உண்மை. அதனால் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு இயல்பாக ஒரு உண்மையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு இயல்பாக அந்த அடிப்படையில் ஒரு உண்மையை, மிகப்பெரிய உண்மையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா உலகம் முழுக்க மனிதர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா, இரும்பு கண்டுபிடிக்கப்படுவது தமிழ்நாட்டில் தான் என்றால் அந்த காலங்களில் உலகம் முழுக்க மனிதர்கள் இருந்திருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவர்கள் திறன் பெற்றவர்களா? ஒரு ஐரோப்பாவில் மனிதர்கள் இருக்கிறாங்க, சைனாவில் மனிதர்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களெல்லாம் விட்டுட்டு தமிழர்கள் இரும்பை கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இவர்கள் அந்தளவுக்கு திறன் பெற்றவர்கள். ஏன்னா அதுக்கு ஒரு வன்மை உணர்வு தேவை. இப்போ ஐரோப்பாவில் இருக்கவங்க வன்மையானவர்கள். ஏன்னா ஐரோப்பா ஒரு பனி பிரதேசம், அங்கே வாழ்கிறதே பெரிய போராட்டம். அங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வாழ முடியாது. அதனால் அங்கே வாழ்கிறதே தினம் அவங்களுக்கு பெரிய, அவர்களே அந்த இயற்கை சூழ்நிலை என்பது கொடூரமானது. அது அங்குள்ள மனிதர்கள் வெளிப்போடு இல்லை என்றால் சாகடித்து விடும். அங்குள்ள மனிதர்கள் வன்மையானவர்களாக இருந்தால்தான் அங்கு வாழவே முடியும். ஆனால் தமிழ்நாடுங்கிறது அப்படி இல்லை, மென்மையான ஒரு பகுதி. அப்போ இங்கே உள்ள மனிதர்கள் மென்மையாக தான் இருப்பாங்க. அதனால தான் ஏன் அங்கெல்லாம் அவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க, சைனாவில் ஏன் அவ்வளோ கண்டுபிடிப்பு முன்னேற்றம் அப்படின்னா அவர்கள் வன்மையானவர்கள், நம்ம ரொம்ப மென்மையானவர்கள். அவங்களால அவங்க ரஷ்யாவிலேயோ சைனாவிலேயோ ஐரோப்பாவிலேயோ ஒரே இடத்துல நின்றுக்கிட்டேலாம் கூட இருக்க முடியாது. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டேலாம் இருந்தால் உடம்பு அவங்களுக்கு ரொம்ப அந்த குளிர்ச்சியெல்லாம் கண்டு ரத்தம் உறைஞ்சி போயிடும். அதனால் நடந்துக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், விளையாடிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களால உயிர் வாழலாம். அதனால தான் அவங்க ரொம்ப வன்மையானவன் திறமையானவர்களாக இருக்கிறார்கள். பல மடங்கு திறமையானவர்களாக அவர்கள் இருப்பதற்கு அந்த சூழ்நிலை தான் காரணம். அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் மனிதர்கள் அந்த காலத்தில் இருந்திருந்தாங்கன்னா இரும்பை நாம தான் கண்டுபிடிப்பதற்கு எந்தவித இதுவும் காரணமும் இல்லை. அப்போ அங்கெல்லாம் இல்லாதனால்தான் தமிழ்நாட்டில் தான் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் உலோகங்கள், இங்கு தான் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். உலோகங்கள் கொடுத்த அந்த தைரியமும் வீரமும் தான், பாதுகாப்பும் தான் இந்த உலகம் முழுவதுக்கும் மனிதர்கள் பரவியதற்கு காரணம். 1000 பேர் கையில் எந்தவித உலோகங்களாலான ஆயுதங்களும் இல்லாமல் போனாங்கன்னா வழியிலே எல்லா உயிரினங்களாலும் வேட்டையாடப்பட்டு இறந்து போயிடுவாங்க.
அப்போ அந்த 1000 பேரும் கையில் ஈட்டி அருவா கத்தியோட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, போகிற வழியிலெல்லாம் வந்து சிங்கம் வருதா சிங்கத்தை குத்து, புலி வருதா புலியை குத்து, வெட்டு, ஒரு புலி வருது 4 பேர் சேர்ந்து டக்குன்னு அருவாளை வச்சு ஈட்டியை வச்சு குத்தி அதை வீழ்த்திடுவாங்க. வீழ்த்தி முன்னேறுவதற்கு கூட்டமாக போகணும். கூட்டமாக போகும்போது கையில் ஈட்டி அருவா கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு வர்ற சிங்கம் புலியெல்லாம் வேட்டையாடிட்டு முன்னேறுவதற்கு அப்போ கூட ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனிதர்கள் கூட போரிட்டு சண்டையிடுறது ஈஸி, ஆனால் சிங்கம் புலி கரடிகள்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ சிங்கம் புலி கரடிகள் இதெல்லாம் தாண்டி இந்த உலகம் முழுக்க மனிதர்கள் பரவுனாங்கன்னா அதுக்கு உலோகங்கள் காரணமாக இருக்குது. உலோகங்களை கண்டுபிடித்தது தமிழ்நாட்டில் தான் எனும் பொழுது தமிழ்நாட்டில் தான் மனிதர்கள் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு உலோகங்கள் கண்டுபிடித்த பிறகுதான் உலகம் முழுவதும் அவர்கள் பரவி இருக்கிறார்கள்.